இது அரை கருவாடு இருக்குது, அதனால அரஞ்சம் கருவாடா? அப்படிலாம் இல்ல, இது அரஞ்சம் கருவாடுனே பேர். இது ஓ, கறி மசாலா வந்து வேணான்ட்டாங்க, மீன் மசாலா போட சொல்லிட்டாங்க. பார்க்கும்போதே எப்படா சாப்பிடலாம்னு இருக்குதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், அல்டிமேட்டுங்க. தாறுமாறு தக்காளி சோறு. நீங்கள் தானுங்கண்ணா சமையல்காரரு, உங்களை வச்சுட்டு தானுங்கண்ணா சமையல் பண்ணோன்னு. அவ்வளோதாங்க, பாருங்க. நல்லா இருக்கா? ம், செமையா இருக்குல்ல? ஒரு நாளைக்கு வாங்கலாம், அங்க ஒரு கல்லு இருக்குன்னா அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். சரி சாமியா. ஓப்பா, அப்படியே அல்வா இறங்குற மாதிரி இறங்குதுல்ல. சூப்பர்மா, சூப்பர்மா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு கர்நாடகாவில் மாட்டலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் வாழும் இங்கே ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம தமிழ் பீப்புள் தானுங்க. இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். அதை வந்து இங்கே கருவாடு வித்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க வைக்கிறாங்களா? அவர் நம்ம மெய்பிக்ஸ் ப்ரோ இருக்கார்ல மகேந்திரன், அவருக்கு தெரியும். மொத்தத்தில் கூட்டிகிட்டு வந்தார். இப்போ கருவாடு வாங்கிட்டு போக போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு ஆயா சமைக்கிறதாக சொன்னாங்க. அவங்க மருமக சமைப்பாங்களா இல்லை அந்த ஆயா சமைப்பாங்களா என்னன்னு தெரியலிங்க. ரைட், வாங்க கருவாடு வாங்கிட்டு போகலாம். அரஞ்சா கருவாடுங்களாம், அரஞ்சா கருவாடு தான் இப்போ வாங்க போகிறோம். இங்கே பாருங்க, கருவாடெலாம் காய வச்சுக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மீடியமான சைஸில் நிறையா மீன் செத்து கிடக்குது. செத்து கிடக்கிற சாப்பிட்ற ஒரே விஷயம் இந்த கருவாடு மட்டும்தான். இங்கே பாருங்களேன், அந்த ஐயர குஞ்செல்லாம் பாருங்களேன், சும்மா கொயன்னு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு லட்சக்கணக்கான மீன் இறந்துருக்கு போலங்க. இது என்ன லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கான உயிர் செத்து கிடக்குது பாருங்க. அடே எங்க அப்போ நானா எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்களேன். ஆனால் இவ்வளோ கருவாடு இங்கே கிடக்குது இல்லைங்க, ரொம்பவெல்லாம் கவிச்சு இல்லைங்க, ஒரு மீடியமான ஸ்மெல் தான் அடிக்குது. இதை பாருங்க, அண்ணன் பாருங்க இப்போ கொட்டை போகிறாரு பாருங்க. இதானே கருவாடுக்கா? செருப்பாசியா? இதெல்லாம் இங்கே நம்ம காவேரி ஆற்றுல பிடிக்கிறதா? ஓ ரைட் ரைட், கர்நாடகா காவேரி ஆற்றுல பிடிக்கிறது. செருப்பாசியா? செருப்பாசி. ஓ எது இது? அரஞ்சானா? மீசை மீசை கழுத்தி. மீசை கழுத்தி. ஓ இது சிலேபி. ஓகே ஓகே ஓகே, இது சிலேபிங்களாமா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, அண்ணார் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்படியே எங்கள் அப்பா இதுன்னு பெருசாக இருக்குது. இது செருப்பாச்சியா? ஓ இது செருப்பாச்சி. அந்த பெரிய மீனுங்க இதை பாருங்க, பாசியா உழுவை. அப்படியே எங்கள் அப்பா செம்மையா இருக்குல்ல, செம்ம 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 செம்மைங்க. சொல்லுவோம் நம்ம ஏரியாவில் மீசை கழுத்தி. ஓ இது மீசை கழுத்தி. ஓகே ஓகே. இதெல்லாம் கிலோ என்ன ரேட்டு போகுதுண்ணா? மீசை கழுத்திலாம் 450 ரூபா போகுது இங்கே. ஓ இது அதனோட மீசை, அது கையில் முடிச்சுட்டுக்கிறது. ஓ மீசையை முடிச்சுட்டுக்கிறீங்களா எங்க? ஓ ரைட் 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 ரைட், ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ, வலுவான கண்டென்ட். எடுப்போம் மக்கள். இதோ பாருங்க, இதானுங்க அரஞ்சாங்கருவாடாமா. எப்படி இருக்கு பாருங்களேன். பா எல்லாம் அரையா இருக்கிறாங்க. இது அரை கருவாடு இருக்குது, அதனால அரஞ்சாங்கருவாடா? அப்படிலாம் இல்லை, இது அரஞ்சா கருவாடுனே பேர். இது ஓ சரி சரி சரி, காய வைக்கிறதுக்காக இப்படி கிழிச்சு போட்டிருக்காங்க. ஓஹோ, இங்க பாருங்க, குடும்பமே சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பா இது குஞ்சு கருவாடு. முரத்தில் அள்ளி அள்ளி பாருங்க போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. கொளுத்துங்க கொளுத்துங்க. ஏன் தம்பி, இது லட்சக்கணக்கான மீன் இருக்குமில்ல தம்பி? அத்தனை மீனையும் கொண்டு விட்டீங்க, கேஸ் போடுறேன் பாருங்க. ஓகேடா தாங்க, ஃபைனலி கவரில் போட்டு வாங்கியாச்சுங்க. யாயா என்ன ஆயா பண்ணுறது? தலை எடுத்துருவோமா? தலைத்தான் தலைக்காய் எடுத்துரும், தலைக்காய் எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. தலை எடுத்து விட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்குமா? ஓகே. இதோ பாருங்க, இங்கே பார்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் நம்ம ரூம் இருக்குதுங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக ஹில்ஸ் தானுங்க. எல்லாத்துக்கு முன்னாடி வெளியில் காமிச்சிருவேன், பட் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக இந்த வெளியிலையும் காமிக்கிறேன். சன் செட் ஆக போகுது, டக்குன்னு போய் கருவாட்டு குழம்பு வைக்கிறேங்க. ஃபைனலி ரீச்டு நம்ம கருவாடு குழம்பு வைக்கக்கூடிய ஆயா வீடுங்க. ஆயா கருவாட்டு குழம்பு ஜம்முன்னு கும்முன்னு வச்சு தான் தரலாமா? ஓகே ஓகேங்க, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அழகை காமிக்கலாம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸுங்க. காட்டுறேன் பாருங்களேன், அது லொக்கேஷனு காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடம் லொக்கேஷன் பாருங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. அந்த மவுண்டெயின்லாம் பாருங்களேன், ஒன்று மேலே ஒன்று, அடுக்கடுக்கா 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 அப்படியே திருப்புறம் பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து மீன் கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம்.
இந்த அக்கா வீடு பாருங்க சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஏங்க அடுத்து பாருங்க, அக்கா வந்து மெயின் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக வெள்ளங்காய் பூண்டெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இதில் வந்து தக்காளி இது மசாலா, மெயின் குழம்பு மசாலா அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை இருக்குது, வெங்காயம் இருக்குது, கறிவேப்பிலைங்கிற பாருங்க, கொத்தமல்லி தழை இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. மக்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை, நம்ம மாதேவி பாட்டியினுடைய பையன் வந்திருக்காருங்க. அவரும் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறாரு நம்ம கூட சேர்ந்து. அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கருவாடை வந்து சுட்டுங்க, அந்த சென்ட்ரல் முள் இருக்கலங்க, அந்த முள்ளை மட்டும் கழட்ட போகிறாரு. பாருங்களா என்ன பண்ணுறாருன்னு. இந்த பாருங்க எடுத்து ஒரு கத்தி மாதிரி இருக்குது, அதில் வந்து வாயில் வந்து அந்த கத்தியை குத்திங்க தீயில காட்டுறாரு பாருங்க. இது காமிச்சா என்னண்ணே அவ இது இப்படி தீயில காமிக்கிறீங்களா? இது எதுக்காக? அந்த மேலே இருக்கிற ஒரு இதெல்லாம் வந்து க்ளீன் ஆகுங்க. அந்த தோல் மாதிரி இருக்கு, அதெல்லாம் கிளியர் ஆகுமா? ஓ ஓகே 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 ஓகே. இதை பாருங்க இப்படி எடுக்கிறாரு, எடுத்துட்டு ஒரு ஊசி கத்தி இருக்குதுங்க, அதில் வந்து பிடிச்சி குத்துறாரு, குத்தி அப்படியே தீயில வாட்டுறாருங்க. ஐயோ நாய்க்குட்டி வேறு வந்துருச்சு. இப்போ என்னண்ணா இப்போ எல்லாமே உதிரி உதிரியாக கழட்டி முள்ள தனியாக எடுத்துருமா? ஓ இப்போ எல்லா கருவாடும் இப்படி வாட்டணும் ஏன்னா நீங்கள் செய்கிறத பார்த்தா செய்முறை பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போலயே, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட. ஏங்கண்ணா செந்திலண்ணா? ஆ ஓகே ஓகே, நான் செந்திலனுக்கு பேர் வேறு மாற்றிட்டேங்க, 7 o'clock செந்திலன். இந்த கருவாடு எல்லாமே நம்ம கர்நாடகாவில் ஓடக்கூடிய நம்ம காவேரி ஆற்றுல பிடிக்கிறது தான். ஓகே ஓகே ஓகே. உங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் நல்லா கருவாடு குழம்பு வைப்பீங்க அப்படின்னு. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் அனில்குமார். அனில்குமார். அனில்குமார் செம்மையாக இருக்குல்ல பேர், அனில்குமார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அனில் அம்பானி கேள்விப்பட்டிருக்கிறோம், அனில்குமார் பாருங்களேன் எப்படி கெயின் பண்ணுறாரு பாருங்க. க்ளோஸ்அப் வைக்கிறேன், செம்மங்க. இந்த மாதிரி தானுங்க மேலே தேவையில்ல ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாருங்க. ஓகே அண்ணா பண்ணட்டும், பார்த்துக்கலாம். கறி மசாலா வந்து வேணான்ட்டாங்க, மீன் மசாலா போட சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கும் அது. ஆமாம் மீன் மசாலா சமையல், மீன் குழம்பு மசாலா. நெக்ஸ்ட்டு பாருங்க, அண்ணாரு வந்து ஒரு பக்கம் மீனையெல்லாம் தீயில வாட்டிகிட்டு இருக்காரு, மீனையில் கருவாட்டை தீயில வாட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க. அதே கேப்பில் வந்து அக்கா வந்து இங்கே நான் பாருங்களேன், மீன் கருவாட்டு குழம்புக்கு தேவையான வெள்ளங்காய் பூண்டு இஞ்சிங்க, அதுக்கப்புறம் மீன் மசாலா, அப்படிங்க வந்து அப்படின்னா தக்காளி, இங்கே வந்து அப்படின்னா 2 வெரைட்டி வெங்காயம், 2 வெரைட்டி கொத்தமல்லி. இது எதுக்காக 2 பிரித்து வச்சுருக்காங்கன்னு தெரில, பார்த்துக்கலாம் சமையல் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எண்ணெய் எல்லாமே கொண்டாந்துட்டாங்க. ஆயா புளியாயா? ஓ அங்கே இருக்குதா? பாட்டிமா இந்த கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்? கூட சோறு சாப்பிடலாம், களி ராகி களி இருந்தா சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். சோறு களி இதுக்கு சாப்பிடலாம், மெயின் அதுதான் மெயின். ஓகேம்மா ஓகே. ஆக்சுவலாக வந்து நம்ம மெய்பிக்ஸ் பிரதர் வந்துங்க ப்ரொஃபஷனல் குக்கிங் யூடியூபருங்க, மேக்ஸிமம் குக்கிங் வீடியோ தான் அதிகமாக போடுவார். அதுக்கிட்ட செந்திலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஹில்ஸை பற்றி, இந்த பருவூர் ஹில்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹில்ஸை பற்றி போட்டிருக்காருங்க, கோயிலை பற்றி போட்டிருக்காரு. நம்ம வந்து ஒரு விளாகரு, நம்ம வந்து ஜாலியாக நம்மளுடைய விளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அதாவது ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா மெய்பிக்ஸு. அம்மா நிற்க வச்சு என்ன நல்லா பேசுகிறாரு. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கருவாட்டு குழம்பு வீடியோவும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு யூடியூபர் எப்படி வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாங்க அப்படியே நம்ம ஜாலியாக இங்கே என்ன நடக்குது அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணி போடலாம். ஓகேவா? ஏங்க அடுத்து வந்து நம்ம அனில்குமார் அண்ணன் பேர் எனக்கு மறக்கல பார்த்தீங்களா, ஏன்னா பேர் அந்த மாதிரி பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்படி மறக்கவே இல்லை. அடுத்து வந்து இங்கே பாருங்களேன், தலை தனியாக பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா தலை பிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே இப்போ தான் முதல் தலை பிச்சிருக்கிறாருங்க. என்ன அவனோட தலை பிச்சு அந்த சென்டர் முள்ளெல்லாம் கழட்டிடணுமா? நல்லா இருக்கும், அப்படி பிச்சோம்னா வந்துடும். இதை வந்து நம்ம சுடாமல் பிச்சை அப்படின்னா வராதா? வராது. ஓ தீயில சுருட்டு அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே 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 சூப்பருங்க, நான் வேற லெவலுங்கண்ணா. கல்லணுங்களா? ஓ அங்கே சமையல் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓகே என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்கீங்கம்மா? பாட்டிமா என்னென்ன போட்டுக்கிறீங்க? கொத்தமல்லி தழை, இந்த கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள், அது அச்சக்காரப்பொடி, அப்புறம் அச்சக்காரப்பொடி. ஓகே, இதில் பாட்டியம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மல்லிப்பொடி, தனி மிளகாத்தூள், மீன் மசாலா இதை மட்டும் போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எண்ணெயில் போட்ட உடனே அதை எடுத்து அப்படி பரட்டிட்டாங்க. இதுதான் மசாலா நமக்கு. ஏமா ஓகே ஓகே பாருமா, நம்ம தனித்தனியாக வறுத்து அரைப்போம் இல்லைங்களா, மிளகா மல்லி இதெல்லாம், இது வந்து பாக்கெட் பொடியாக வாங்கி பாட்டியம்மா எண்ணெயில் வந்து போட்டு பரட்டிட்டாங்க. ஓகேங்க, முதல்ல மசாலா வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு எகைன் எண்ணெய் ஊற்றுறாங்க.
சூப்பர். என்ன போதுங்களா? ஓ வறுக்க இருக்கா? அரைக்கணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மிளகு சாந்து இருக்கல்லங்க, அது ரெடி பண்ணி போகிறாங்களாட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் தனித்தனியாக பண்ணுறாங்க. முதல்ல வந்து மசாலாவை வறுத்தாங்க, அதுக்கடுத்து இப்போ வந்து வெங்காயத்தில் வறுக்க போகிறாங்களாட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம்ங்க. இதனால தான் தனித்தனியாக அந்த அக்கா வச்சுருப்பாங்க போல. ஆனால் இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியம்மா வந்து வெள்ளைப்பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க, இதை வந்து வெங்காயத்தோட கலந்துட்டாங்க. ஆமாங்க, அதை நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டி உள்ளே போட்டாங்க. உள்ளே வெங்காயம் போட்டாங்க இல்லைங்க, அது கூட வந்து பூண்டு இஞ்சியும் போட்டாங்க. அதை வந்து நாங்கள் வீடியோ கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாட்டியம்மா இயல்பாக பண்ணிட்டாங்க. ஒன்றும் தப்பு இல்லை பாட்டியம்மா. தக்காளி பாட்டியம்மா தக்காளி போட்டாங்க. நல்லா வதக்கணுங்களாம்மா? ஆமாம், அந்த பச்சை வாசமே இருக்கக்கூடாது. சரி மக்களே, தக்காளி ஃபுல்லாக வதங்கிடணுமா? சரி மக்கள், என்னுடைய லைஃப்லேயே எத்தனை குக்கிங் வீடியோ பண்ணிக்கிறோம், இவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு எந்த குக்கிங் வீடியோமே பண்ணதே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது வந்து காலையில் பிளான் பண்ணியிருந்தோம், நீங்களே தெளிவாக பண்ணியிருக்கலாம். இப்போ இருட்டு கட்டிருச்சா, ஸோ அவசர அவசரமாக செய்கிறமா சமையல், ஸோ அதனால தான் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் சமையல் செஞ்சு சாப்பிடலாம், ஜாலியாக பாருங்கள். வந்து ஒரு குக்கிங்காக பார்க்க வேணாம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள். ஓகேவா? ஓகேங்க. ஓகே, அடுத்து தக்காளியில் கொஞ்சம் கொத்தமல்லி இது கூடவே கொஞ்சம் போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், முதல்ல வறுத்து வச்சுருந்தாங்களாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு வறுத்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட போகிறாங்க. போட்டலாங்க ஐயா? போடுங்க ஐயா. அப்படிங்க, அப்போ எல்லாத்தையும் உள்ளே போட்டிங்களா? மசாலா, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலைங்க எல்லாம் உள்ளே போட்டாங்க. நம்ம கோழிக்கு மிளகு சாந்து அரைக்கும் இல்லைங்க, அதே மாதிரி வந்து மீன் கருவாட்டு குழம்புக்கு வந்து மிளகு சாந்துங்க. வாவ், இப்போ எச்சில் ஊறுதுங்க எனக்கு. சரிங்க ஐயா, சரிங்க சரிங்க சரிங்க. அண்ணார் ஒரு பக்கம் பாருங்கள் தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காரு. அண்ணா சொல்லுங்க. ஓகே, எப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருமாண்ணா? ஆயிரு. ஆனால் அது நோண்டு வேலையாண்ணா? சுடுதண்ணில் போட்டு அலசி போட்டு போடும்போது போடும்போது அலசி போட்டுக்காமலண்ணா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அப்போ கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், இல்லை கவிச்சிரும் படிக்கானே. ஓகே ஓகேங்க. அடுத்துங்க ஆயா வந்து புளி இருக்குல்லங்க, புளியை வந்து கரைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. முதல்ல புளி ஊற வச்சுட்டாங்க, இப்போ வந்து கரைச்சிட்டு இருக்குதுங்க ஆயா. ஆயா, நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு ஜாலியாக இருக்குதா? நல்லா சிரிப்பாக இருக்குதுல்ல? என்ன ஜாலியாப்பா, நல்லா கெக்க புக்க டிவியில் வர்றதுன்னா வெக்கமாக இருக்குதா? அடுத்து பாருங்க, நம்ம மெய்பிக்ஸ் ப்ரோ வந்து தீவிரமாக உள்ள இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. கூடவே நம்மளுடைய நம்மளுடைய மேட்டூர் செந்திலன்னாரு வந்து பயங்கர மக்கள். நம்ம மெய்பிக்ஸ் ப்ரோ வந்து பயங்கரமாக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காருங்க. கூடவே நம்ம மேட்டூர் செந்திலன்னு விட்டு கலக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய சொல்லி பக்கவாக இருக்குதுங்க. போக்கோங்க, க்ளோஸை போடுறாரு, ஐஎஸ்ஓ குறைக்காரு, ஏற்றுறாரு, டெக்கு பயங்கரமாக பண்ணுறாப்புல. நம்ம பாருங்க, இந்த கருவாட்டு குழம்பு அண்ணன் வந்து செஞ்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களுடைய பசங்க 2 பேராம்மா. இதில் யார் தம்பி? யார் 2 பேர்? அந்த குட்டியுமே நீயுமே. ஓ சரி சரி. இந்த பையன் அங்கே பக்கத்து வீட்டு பையனா? இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க, ஆப்போசிட் வாங்க, அப்போ தான் நல்லா தெரியும். இப்போ கேமரால எல்லாம் தெரியும், ஜாலியாக பேசலாம். வாங்க 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 இப்படி வாங்களா. உன் பேர் என்ன? யஷ்வந்த். யஷ்வின். உன் பேர்? நிஷாந்த். உன் பேர்? ஸ்ரீவின். ஓகே ஓகே ஓகே. யஷ்வின், நிஷாந்த், ஸ்ரீவினுங்க. எல்லாம் எத்தனை படிக்கிறீங்க? ஓ நீங்கள் 2 3வது, அவன் வந்து ஓ 1வதா? ஓ பால்வாடி. ஓ பால்வாடியாட்டு இருக்குது. சரி ரைட்டுங்க. கருவாட்டு குழம்பு சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிற. உங்கள் அப்பா தான் கருவாட்டு குழம்பு வைக்கிறாரு. உங்கள் அப்பா, உங்கள் ஆயா, உங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து வைக்கிறாங்க. நல்லா இருக்குமா தம்பி? சேரை பார்த்தா அப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குமா இருக்குது. சரி செஞ்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு ஒரு புட்டி. ஓகே. ஓ சரி சரி சரிங்க. இங்கே பாருங்க, ஆயா சொல்லுதுங்க கருவாட்டு குழம்பு அண்ணாரு திங்க மாட்டாராமா, நம்மளுக்காக வந்து செஞ்சுட்டு இருக்காராமா. என்னங்கண்ணா?
விட மாட்டேங்கண்ணா நான் எல்லாத்தையும் எடுத்துருவேனுங்க. ஆமாங்க ஏங்க வாயில் சொல்லிட்டு வந்துட்டேங்க கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு. ஆனால் எவ்வளோ வேலை தெரியுங்களா? அந்த கருவாட்டை எடுத்து சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி சத்தியமாக நோண்டு வேலைங்க. அண்ணாருங்காட்டி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. ஏனுங்க ஐயா? வைங்க வைங்க ஐயா. ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க ஐயா. பாட்டெல்லாம் தெரியாதுப்பா. தெரியாதா? நாங்கள் அந்த பாட்டு கீட்டுக்கு நான் எதுக்கு பாடுறதில்ல. சரி எண்ணெய் ஊற்றுறேன். ஐயா இருங்க அவர் வரட்டு. அவரு விட்டுருவா. ஐயா என்னென்ன இது? கல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் சொன்ன மாதிரி செந்தில் வடிவேலு சொன்ன மாதிரி. என்னங்க இது கல்லெண்ணெய். ஐயா அடுத்து அடுத்து கடுகு. அடுத்து கடுகு. கடுகு. லைட்டாக ம் ஓகே. எண்ணெய் காயில. எண்ணெய் காயில். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி விடுங்க எல்லாம் இருக்குத்தான் செய். வாழ்க்கைனா அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு. இங்க பாருங்க அண்ணார் நம்மள என்ன கேட்கறாரு தெரியுங்களா? பாஸ் களி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கறாரு. நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலீங்கண்ணா. அப்படிங்களா? ஆமாங்க நீ இப்படி கேட்காதீங்க. சோளக்களி மாவாக இருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்குங்க. சோளத்தில் களி செய்யலாங்களா? ஓஹோ சரி சரி. சோளத்தில் இப்போ வந்து ராய்க்களியா? ராய்க்களி. ராய்க்களிக்கு கருவாட்டு குழம்பு செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. ஏய் வேற லெவலு. ஓகே அடுத்து ஆயா சமையல் பண்ணி வாங்க பார்க்கலாம். அதான் கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயம் போட்டுருச்சுங்க ஆயா. அடுத்து கறிவேப்பிலை. அடுத்து கொத்தமல்லி இலை. மக்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சமையல் வீடியோவுக்கு இவ்வளவு எஃபோர்ட் இன்னைக்கு தானுங்க. அடுத்து அரைச்சி வச்சா மிளகு சாந்து. சாந்து சம்பாரம்னு ஒரு பேர் இருக்கா? ஓ சம்பாரம் ஆமாங்க இதுக்கு பேர் சேலத்து சைடில் சாந்து. நாங்கள் வந்து மிளகு சாந்துன்னு சொல்லுவோம். சாந்து நாங்கள் ஈரோட்டுக்காரருங்க. ஏய் அடுத்து மிளகச்சாந்து ஊற்றிருச்சுங்க ஆயா. நான் கமெண்ட்ரி பண்ணுறது கேசவனுங்க. பார்த்துட்டு இருக்கிறது மெய்பிக்ஸ் சேனலுங்க. ஆமாங்க ஆமாங்க. ஓகே கலர்ஃபுல்லாக ரொம்ப சாந்து ஊற்றிட்டாங்க பாட்டியம்மா. ம் இங்கே நான் பாருங்க ஒரு பக்கம் அந்த பக்கம் ஆயா வந்து பயங்கரமாக மீன் குழம்பு சரி கருவாட்டு குழம்புக்கு தேவையான எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அண்ணனை பாருங்க சைடு கேப்பில் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டாருங்க. ஆனால் சத்தியமாங்க உழைப்புங்க. அண்ணனுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பயங்கரமான உழைப்பு. வாவ் அருமை அருமை அருமை. இங்கே பாருங்க எல்லா கருவாட்டி பிச்சு போட்டு முள்ளுலாம் எடுத்து தருங்க. தலையை தனியாக பிச்சு போட்டு அதை பாருங்க தலையெல்லாம் அங்கே இருக்குது பாருங்க. தலை முள்ளெல்லாம் அங்கே இருக்குதுங்களா? இங்கே பாருங்க வெறும் சதை மட்டும் எடுத்துட்டாரு. தீயில வாட்டி மேல் இருக்கக்கூடிய மேல் தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தலையை தனியாக பிச்சுட்டு இது முள்ளையெல்லாம் கழட்டிங்க சதையை மட்டும் எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க தேவையான தண்ணி ஊற்றிருச்சாயா. அடுத்து மக்களே பாருங்க பாட்டியம்மா இப்போ புளி சேர்க்குறாங்க. புளி வந்து எவ்வளோ வைக்கலாங்கம்மா? இல்லை எவ்வளோ வைக்கலாம்? தேவையான அளவு. தேவையானது. சரி அவங்க புளிப்பு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவைக்குதா நம்மளுக்கு கருவாடு எவ்வளோ பொறுத்தளவுக்கு. சரி சரி கல்லுப்பு போடுறோம். ஓகே போதுமா? தேவையான அளவு கல் போட்டுருச்சுங்க ஆயா. சரி 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 இருங்க அங்கே பாருங்க சொல்லுங்க. சொல்லிட்டு மூடுறது தனியாக மூடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லு. இருங்க நல்லா ரைட்டு சொல்லுங்க. குழம்பெல்லாம் தாளிச்சு விட்டேன். நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வைக்கிறேன். சரிங்கம்மா. எவ்வளோ நேரம் சாந்து வேகணுங்கம்மா? நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் சொல்லு. ஓ சரி ஏங்க ஆன் பண்ணிட்டுனுங்க கமெண்ட்ரியில் நம்ம அண்ணனே கொடுத்துருவாருங்க பாருங்க. சரி இருங்க இருங்க பாட்டிமா என்ன கருவாடு போட்டுடலாங்களா? போடுறோங்க பாருங்க. சூப்பர்மா.
பார்க்கும்போதே எப்படா சாப்பிடலாம்னு இருக்குதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், அல்டிமேட்டுங்க. தாறுமாறு தக்காளி சோறுங்க. கருவாட்டு குழம்புங்க தக்காளி சோறில் சூப்பருங்க. பாட்டியம்மா பாருங்க எல்லா கருவாடையும் இறக்கிட்டாங்க உள்ள. போட்ட உடனே அந்த கருவாட்டு குழம்போட அந்த மனம் ஆரம்பிச்சிருச்சுங்க. எள்ளுதா எண்ணெய் காயுதுன்னா எலிப்புழக்க எதுக்கடா ஆயுதுன்னு அப்படிங்கிற வளமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்ணாரு வாருங்க. நான் எதுக்கப்போ உங்களோட வந்து சீரழியவன் அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு சேரை போட்டு கொம்புன்னு செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏனுங்கண்ணா சூப்பருங்கண்ணா. அதை காட்டாது. சரி சரி சரி. வாவ் மக்கள்ஸ், இங்கே பாருங்க கருவாடு, பிச்சை கருவாடு உள்ளே போட்டு கொதி வந்துருச்சுங்க. இப்போ தாங்க மனம் வருது, கொளுத்துதுங்க. அப்போலேயே மனம் வந்ததுங்க மேபிக்ஸ் சொன்ன போது. இப்போ நல்லா வருது. ஆன்லேயே வச்சுக்கிறேங்கண்ணா. அப்படி எடுங்க, நீங்கள் எடுங்க. இல்ல பக்கத்துல கொண்டு வாங்க லைட். ஓகே லைட்டா. சரி சரி. இருங்க அப்படியே இருங்க. வெந்திருக்குமா? பேசிடுவோம். அதுக்குள்ளே வந்துருக்குமா? ஓ ஐ சி. அப்படியே கிளறாம அப்படியே கிளறனா தாங்க அருமையாக இருக்குது. என்னதான் நாங்கள் ஃபன் பண்ணாலும் கருவாடு வந்துருச்சாமாங்க, சாப்பிட்டு பார்த்துருவோம். கிண்ணத்தை எடுத்துக்கலாம், அதில் கருவாடை போட்டுக்கலாம். சும்மா போதும், ஒன்று போதுங்க. 3 பேத்துக்கு 3 ஏனுங்கண்ணா. அடுத்து டெஸ்ட்டு இதுங்க. ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இறக்கிடலாம். அவ்வளோதான், இறக்கிடலாம். மகளே கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேசவன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறாரா? ஆமாங்க, இவங்க எல்லாம் எங்கள் முன்னாடி சாப்பிட்டாங்க. நான் தான் கடைசி டெஸ்ட் டிரைவிங். ஓகே, சாப்பிட்டீங்களா? க்ளோஸ் அப் பாருங்க 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 பாருங்க. சாப்பிடலாமா? கொஞ்சம் வெய்யா. சூப்பராக இருக்குதுங்கண்ணா. நீங்க எல்லாம் முடிச்சுட்டு இது வீடியோக்கு நினச்சிக்காதீங்க, தரமாக இருக்குதுங்க. இல்லை உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருங்க. ஆக்சுவலாக அந்த கறி மாதிரியே ஃபீல் ஆகுது இல்லை நமக்கு. இப்போ நம்ம என்னதான் நாங்கள் வந்து பதப்படுத்தி வச்சாலுமே அந்த பொசுன்னு பிரிஞ்சு போயிடும் கருவாடு, குழம்பு வச்சு முடிச்சு வேட்டி. ஆனால் இது அப்படி இல்லை, நல்லா அந்த கெட்டியாகவும் இருக்கு. சாப்பிடும்போது தண்ணியில் போட்டால் குழந்தை இருங்க. அதுதாங்க அண்ணா சொல்றாரு பாருங்க. தண்ணியில் போடக்கூடாது, அதனால தான் லேட்டாக தண்ணி போட்டோம். எப்படி சூப்பர் செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. அவ்வளோதான். ஓகே, என்னதான் கருவாடு சாப்பிட்டாலும் கண்டென்ட் நினைக்கிறேன். எது செஞ்சாலும் அடுப்பில் செஞ்சாலும் குழம்பு ஊற்றி கொடுக்குற சுவை இருக்குது பாருங்க. விறகுல செஞ்சாலும் வேற லெவல். அந்த சொல்லிடுவோம் கரைச்சியா. உண்மையாக அது கறிக்கில இருக்கும். உங்களுக்கு வேற கட்டுங்களா? வேற லெவல் டேஸ்ட், அருமையா இருக்கு. அப்பா சூப்பர். சூப்பரா இருக்கு. இங்கே பாருங்க, கொடுத்த காசுக்கு மேலே கொய்யா அடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி டேஸ்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஓகே ஓகே, நீங்கள் வைங்க. அருமையான டேஸ்ட். போதுங்களா? மல்லித்தலை போட்டாச்சுங்க. அப்பா, கருவாட்டு குழம்பு ரெடி. இன்னைக்கு ஒரு புடி. எப்படி? ஓகே, இறக்கிடலாங்களா? கருவாட்டு குழம்பு வச்சுட்டாங்க. களி கிளறி சாப்பிட்றோம். அவ்வளோதான். சொல்லுங்க. களி கிளறி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான்மா, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகேங்கண்ணா. சூப்பர். பாட்டிமா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, சத்தியமா சூப்பரா இருந்தது. அண்ணா, அனிலண்ணா சூப்பருங்கண்ணா, வேற லெவல் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து களிக்கிண்ட போறாங்க. அடுத்து பாருங்க, அதுக்கு வந்து குண்டா வச்சு உள்ள தண்ணி ஊத்திட்டாங்க. மெய்பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வந்து கருவாட்டு குழம்புக்கு அடுத்தது நம்ம ஆயா வந்து களிக்கிண்ட போறாங்க. அதுக்கு வந்து ஒரு குண்டா வச்சு உள்ள தண்ணி ஊத்திட்டாங்க. அண்ணா உலை வச்சுட்டாங்க. ஆமாங்கண்ணா. அதுக்கு பேர் உலை கேசவன். அண்ணா களிக்கு உலை உலைன்னு சொல்லுவாங்க. உலை 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 உலைன்னு இல்லை, உலை. சரிண்ணா. அண்ணனே சிரிச்சிட்டாருங்க. நீங்க எந்த ஊரு? நாங்க இப்படியெல்லாம் வந்து ஜாலி வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம்ல, என்ன நினைச்சீங்க எங்களை பத்தி? என்ன நினைச்சீங்க? நல்லா இருக்குதுங்களா நான் இதெல்லாம் வர்றது பேசுறது? சரி சரி. உங்க பேருங்க ஐயா? அஞ்சம்மா. சரி, அம்மா மறதாவது அஞ்சம்மா, நஞ்சம்மா. ஓ சரி சரி சரிங்க. ஓகே ஓகே. எல்லாம் விவசாயம் தானுங்களா? சரி 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 சரி. இங்கே வாழ்க்கை பொழப்பெல்லாம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து தமிழர், அங்கே மேட்டூர் டேம் கட்டினதுனால இங்கே வந்துட்டீங்க. அந்த பேக் வாட்டர் வந்ததுனால இங்கே வந்துட்டீங்க. இது கர்நாடகா. எப்படி நம்ம சுபமாக இருக்குதா? நல்லா ஜாலியாக இருக்குது? எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, கர்நாடகா கவர்மெண்ட் நல்லா பார்த்துக்கிறாங்க.
போதுங்க, இதுதான் வேணும். சந்தோஷம். நல்லோட்டம். நன்றி நன்றி நன்றி. ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ ராகி மாவுன்னு எடுத்து போட்டு நம்மளுக்காக களி கிண்ட போகிறாங்க. அம்மா தட்டை பிடிக்க, மகன் எடுத்து உள்ளே போட ஒரே கூத்தாக இருக்கும். ஓகே, ஏனுங்கண்ணா இப்படி போட புருடு பிடிச்சிடாதா? ஓ, அதுக்கு தான் அந்த இது எடுத்து வந்துட்டீங்க. இதுக்கு பேர் என்னன்னா துடுப்பா? துடுப்பு. துடுப்பு போட களி கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மெய்பிக்ஸ் நேயர்களே, அப்பப்போ நான் கொஞ்சம் இடையில இன்ட்ராக்ட் பண்ணுவேனுங்க. இது கவையை வச்சு அந்த குண்டா நவராமல் இருக்கிறதுக்கு என்னங்கண்ணா? ஓ, எப்படி கண்டுபிடிச்சோமா இல்லையா? ஜம்முங்க பாருங்க, இப்படி தானுங்க அந்த காலத்துல களி கிண்டிங்க எல்லாம் நம்ம பாட்டமார்களுக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் அழிஞ்சு போச்சு. மலை கிராமத்தில் தான் இந்த மாதிரி இன்னும் களியெல்லாம் கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கருவாட்டு குழம்பு களி காம்பினேஷன் இன்னுமே சாப்பிட்டதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம். செம்மையா இருக்குங்கண்ணா. அப்படிங்களா? நான் சாப்பிட்டுருக்கிறேங்க. ஓ, சூப்பர் சூப்பர். எப்போ களி ரெடி ஆகும்னு வெயிட்டிங். அயாமால் சோங்கண்ணா. ஒரு பாருங்க எப்படி கிண்டுறாங்க பாருங்க மக்கள். அட்டேங்க அப்பா, அம்மாவை விட மகன் பாருங்க விட்டு கொளுத்துறாருங்க. அவருங்களா? ஓ ஓ, அண்ணாரு வந்து விழா காலங்கள் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் களி கிண்டு வராமா? இங்கே பாருங்க விட்டு நொறுக்குறாருங்க. ஏனுங்கண்ணா ஜேசிபி இது பண்ணுற மாதிரி விட்டு போட்டு இது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி போட்டு நொறுக்குறாரு. அது ஏனுங்கண்ணா அது ஸ்டேரிங், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜேசிபி அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இல்லை. ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இப்படி ஜேசிபியில் பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் ஆப்ரேட்டர். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோமே? லிவரு. ஏனுங்கண்ணா இப்படி களிக்கின்றதுனால அந்த ஜேசிபி ஆப்ரேட்டிங் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க தானே? ஆனால் இப்படி போய் அங்கே சுற்றுனீங்கன்னா அவ்வளவுதான். அதான் மல்டி டேலண்ட்டுங்கக்கோ, நீங்களும் கொடுத்து வச்சவங்க. சூப்பர் சூப்பர். ஏங்க உண்மையாலுமே சொல்கிறேங்க, அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி உள்ள மாவை போட்டாங்க அப்படின்னா புருடு கட்டி போயிடும். அண்ணன் பாருங்க புருடே இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பேபிக்ஸ்ண்ணா உண்மைதான். சத்தியமா உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம பொம்பளை மாதிரி கூட எல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்க. அண்ணன் பாருங்க விட்டு கலக்கிறாருங்க, அந்த புருடு கட்டி ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் தானுங்கண்ணா சமையல்காரரு, உங்களை வச்சு தானுங்கண்ணா சமையல் பண்ணோன்னு. அக்கா என்ன சொல்றாங்க பாருங்க, உசுப்பேத்தியே உடம்பா ரணகலப்படுத்துறீங்க. அவ்வளோதானா? செம்மப்பா. ஓகே, சாப்பிடலாம். ஏங்க ஜம்முன்னு களி கிண்டியாச்சு. அடுத்து வந்து தோண்டி போடுவாங்க. இந்த தோண்டி போடுறது தான் மேட்ருங்க. அது வந்து எப்படின்னா உரண்டையா தோண்டி போடணும். தோண்டி தண்ணியில் ஓடுவாங்க. ஏனுக்கா தண்ணியில் போட மாட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஓ, ஹாட் பாக்ஸ் இருக்குது. எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சுங்க. முன்னையெல்லாம் தோண்டி தண்ணியில் ஓடுவாங்க. ஓகே ஓகே. இந்த தோண்டி போடுறதே தனிங்க. ஓ, தமிழ்நாட்டில் அப்படி செய்வாங்களா? நாங்கள் தண்ணியில் ஓடுவோங்கக்கா தோண்டி. இங்கே பாருங்க திருப்பதி லட்டு மாதிரி ஜம்முன்னு இருக்குதுங்க. அழகா உருட்டுறாங்கன்ட்டு லைட்டாவே இவங்க தண்ணி யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டிலாம் களி உருண்டை போட்டாங்க அப்படின்னா தண்ணி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. தண்ணியில தான் போடுவாங்க களிவு. இங்க பாருங்க ஆவி பறக்க சுட 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 இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடலாங்க. ஓகேங்க, களி ஜம்மு ரெடி ஆயிருச்சு. அடுத்து கும்முன்னு கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதானுங்க. வாவ், சே தாங்க இருக்குதுங்க. அவ்வளோதாங்க பாருங்க. மெய்பிக்ஸ்ண்ணா செம்மையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. செம்மண்ணா, சத்தியமாக சொல்கிறேங்க, இதெல்லாம் என்னுடைய ரொம்ப நாள் ஆசைங்க, களியோட அந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணுங்கிறது. சூப்பர். மெய்பிக்ஸ் அண்ணாச்சி வந்துங்க எல்லாம் இலை போட்டு இங்கே பாருங்க எல்லாம் பாயெல்லாம் போட்டுங்க ஜம்முன்னு எல்லாம் ஒன்று உட்காந்து சாப்பிட போகிறாங்க. நான் வந்து நம்ம குட்டீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கட்டலில் போய் உட்காந்து ஜாலியாக நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க, அவங்க அங்கே வீடியோ எடுக்கிட்டு நம்ம இங்கே வீடியோ எடுக்கலாம். வாங்கடா குட்டீஸ் எல்லாருங்க வாங்கடா. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு நம்ம இந்த கீழே உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனிங்கன்னா, அது வந்து மலை கிராமமா, மேலே வாருங்க எல்லாம் விண்மீன்கள், கீழே செம்மையாக இருக்கான், ஜாலியாக இருக்கான். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். எஸ்வின்னு பேர் என்ன? நிஷா, சஞ்சனா, நிஷாந்த், நம்ம ஸ்ரீவின் மட்டும் அங்கே போயிட்டாருங்க. அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாப்புல. நாங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்ட போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அண்ணா களி எடுக்கிற க்ளோஸ்அப் வந்துருங்க. அப்படியே எடுத்து சூடு ஆறிடுச்சுடா, செம்மடா. இதுதான் எதிர்பார்த்தேன். அப்படியே தொடுங்க, இதில் தொடுங்க, இதில் தொடுங்க. அப்படியே எடுக்க வாயில போடுங்க.
எப்படி இருக்குது? அருமையா இருக்குது. அருமையா இருக்குதா? செமையா இருக்குல்ல? ஆனா ஒரு நாளைக்கு வாங்கலாம், அங்க ஒரு கல்லு இருக்குதுன்னா அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். சரி சாமி. அரஞ்சான் கருவாடு ராகி களி சாப்பிட்டு பார்த்தலாம். ஓகே, ஓப்பா அப்படியே அல்வா இறங்குற மாதிரி இறங்குதுல்ல. சூப்பர்மா சூப்பர்மா. ராகி களி உண்மையாலுமே சரியான காம்பினேஷனுங்க. கருவாட்டு குழம்புக்கு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நல்லா இருக்கும். களிக்கும் கருவாட்டு குழம்பும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, களியோட விடலைங்க அண்ணாரு. சாப்பாடு வச்சு அதுக்கு மறுபடியும் வந்து எகைன் வந்து கருவாடு விழா வச்சு மாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட போகிறோங்க. நான் மேபிக்ஸ் வீடியோ முடிச்சுட்டு நல்லா சாப்பிடலாம். ஓகேங்க. ஐயோ வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து இங்கதான் கிடைக்கும். இந்த களி பாத்தீங்கன்னா சாப்பாட்டோட சூப்பரா இருக்குங்க. சில இடத்துல சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கட்டி கட்டியா இருக்கும். ஆனா இதுல பாருங்க கட்டியே இல்ல, சும்மா சாப்பிட்டு பயங்கரமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருவாடு வேற லெவல்ல இருக்கு. அப்படி நினைச்சு எப்படின்னா இருக்கு சாப்பாட்டோட சூப்பரா இருக்குதுங்க. வெளியே சாப்பிடும்போது ஸ்ரீவின் வந்து அப்ப இல்ல சாப்பிட்டு இருக்காரு. ஸ்ரீவின் எப்படி இருக்குது? சிரிப்புலேயே தெரியுதுடா, நல்லா இருக்குது. ஓகே ஓகேங்க. இங்கே பாருங்க, நம்ம மேபிக்ஸ் ப்ரோடைய தம்பி மேபிக்ஸ் அண்ணன், மேட்டூர் செந்தில் அண்ணன் எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டு இருக்கிறோம். ரொம்ப 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 அருமையா. மக்கள் உண்மையாலுமே சொல்கிறேங்க, நாங்கள் சாப்பிட்டுங்க அண்ணனுக்கு வந்து நாங்கள் முதல்ல பிளான் பண்ணி தான் வந்தாங்க. இல்லை ஏதோ ஒன்று நம்ம சும்மாவெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் பே பண்ணுறோம் சொன்னால் அண்ணன் விடாப்படியாக வேண்டவே வேணான்ட்டாரு. நீங்கள் கூகுள் பே நம்பர் சொல்லுங்கன்னா நாங்கள் பர்ஸ் சொல்லலைங்களா சொல்லியா ஒன்றா வேணாம் அப்படின்ட்டாரு. முடிஞ்சாலும் நாங்கள் விட்டு விடமாட்டா, போகிறதுக்குள்ள கண்டிப்பாக அண்ணனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போனால் ஒரு ஆசைங்க. மற்றபடிங்க அண்ணன் கவனிச்சுக்கிட்ட விதம் சத்தியமா சொல்றேன், நம்ம ஒரு உறவினர் வீட்டுக்கு போன மாதிரி தான். கண்டிப்பா, ஏன்னா நம்ம யாருமே தெரியாது இவங்களுக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களா நம்ம நினைச்சு அலோவ் பண்ணி வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். உண்மையாலுமே அந்த தமிழர் அப்படின்ற ஒரு பந்தம் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா என்ன கண்டிப்பா கண்டிப்பா உண்மையான சொல்றேங்க. தமிழ்நாட்டு விட்டு கர்நாடகாவுக்குள்ள வந்து யாரால எதிரே பார்க்கலீங்க. அண்ணன் இவ்வளவு தூரம் நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிச்சு இழுப்புக்குங்க. நாங்கள் அவ்வளோ தூரம் வீடியோ எடுக்கிறக்க எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி சத்தியமாக அதை மறக்கவே மாட்டோம். வாழ்நாளில் நம்ம மாயாவை மறக்க மாட்டோம், நம்ம அண்ணனை மறக்க மாட்டோம், அக்காவை மறக்க மாட்டோம், குட்டீஸை மறக்க மாட்டோம். ஓகே மக்கள்ஸ், இந்த வீடியோ போய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் K7, உங்கள் மைபிக்ஸ், உங்கள் மேட்டூர் செந்தில் அண்ணன். பாய் பாய். ஓகே.